என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது? புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் இருக்கு. அண்ணா என்னண்ணே ஓப்பனிங்ல பைக்லாம் தந்திருக்காங்க. அது ஓபன் பண்ண கொடுக்கல, நம்ம க்ளோஸ் பண்ண கொடுத்திருக்காங்க. கரெக்டா சொன்னீங்கண்ணே. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது உதயகிருஷ்ணா செல்லை வழங்கும் மாமா மனசுலாயோ. உடன் வழங்குவோர் 999 பிரஸ்டீஜியஸ் லுங்கிகள், கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், எம்சிஆ பியூர் காட்டன் கிளப், டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் பெருங்காயம், பிரிஸ்டைனர் லெகின்ஸ் அண்ட் நைட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தாண்டு ஸ்பெஷல். நீங்க நார்மல் டேவே கெஸ்ட் வேற லெவலுக்கு கூப்பிடுவீங்க, அதுவும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு ஸ்பெஷல்னா இன்னைக்கு வேற மாதிரி கெஸ்டா இருக்க போறாங்க. ஐயோ, எப்பவும் போல இவன் பாட்டுக்கு கற்பனையில ஒண்ணு நினைக்கிறான். ஆனா என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைண்ணே. ஏண்டா? அவ்வளவுதான். என்ன எதுக்கு பை பண்ணோம்? வரப்போற கெஸ்ட் வர போறாங்க, என்ன இழுத்து போட்டு அடிக்க போறாங்க, மேல ஜிம்னாஸ்டிக் பண்ண விட போறாங்க, பறக்க விட போறாங்க. பழகிருச்சு. இங்க பார், நீ உள்ள கூப்பிட்டுறேன், அதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ. ஏன்னா இப்ப வர போற ஃபேமிலி யார் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். நான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோடதெல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஆனா வந்து அவங்க உனக்கு எப்படின்னா உன் கூட ஆரம்பத்துல இருந்தே டிராவல் பண்ணிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த பொண்ணா? அந்த பொண்ணு நீங்க கூப்பிட்டீங்க முதல்ல? இல்ல புரியல, இது ஒரு ஜாலியான ஷோ தானே? இல்ல சத்தமா பேசாத. அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி டம்மி ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி பார்த்தா பயந்துருவேன் நானு. முதல்ல அவங்க நம்மள விட இந்த டீம் தானே முன்னாடி வந்து நின்று இருக்குமா இல்லையா? அவங்களுக்கு இன்ட்ரோ சொல்லி அவங்களுக்கு போட்டு பயிரை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணமா? என்கிட்ட இதெல்லாம் கேட்காதப்பா. அவங்கள நான் கூப்பிட்டுறேன். அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இதே தைரியத்தோட நீ நேரா அந்த பொண்ணிட்டே கேளு. எல்லார்கிட்டயும் கேட்பீங்க. நான் யாரு? ஆங்கர் 2025 ஜனவரி மாசம் புது நியூ இயர் தி பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி அவார்டு தரமாட்டாங்க. ஓவர் பேச்சு உடம்புக்காக தம்பி. யார வேணா கூப்பிடுங்க. நீங்க நான் ஆங்கர், நீங்க அவனை மதிக்கணும். கூப்பிடுறேன். அவங்க மதிக்கிறாங்களா மிதிக்கிறாங்களான்றத உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்துடலாம். சரியா? அவங்க யாருன்னா இப்ப அடுத்து தளபதி கூடலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்கள நான் உள்ள கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் நீ பேசிக்கோ. லெட்ஸ் வெல்கம் மோனிஷா ஃபேமிலி. மாசா மகாராஜா. வாடா வாடா வாடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவங்க கூட சேர்ந்து இப்படி ஆடிட்டு இருக்கே, எவ்வளவு கேவலப்படுத்தினா எவ்வளவு அசிங்கப்படுத்தினான்றது தெரியுமா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. ஆமா ஆமா. உதயகிருஷ்ணா அசன்லை வழங்கும் மாமா மனசுலாயோ. ஐயோ அம்மா, ஒரு ஃபீமேல் ஆங்கர் கிடைக்காம தான் பாவம் அண்ணன் உன்னை வச்சு ஓட்டிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டேன். இது சொல்றதுக்கு இவனுக்கு மேக்கப், காஸ்டியூம், பேமெண்ட், இதுல மாமியார் வேற புடிச்சு கொடுக்கணும். மாமியார் மாமியார் ஒரு நிமிஷம் அம்மா. அதாவது 12 எபிசோடா ட்ரை பண்றேன். டம்மி ஃபேமிலி. என்ன விட்டுமா? மம்மி ஃபேமிலி சொன்னமா? மம்மி ஃபேமிலி சொன்ன. நடிப்பா மம்மிவே. இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல. ஆனா அப்பாவை பாருங்க, தெலுங்கு பட ஆக்டர் மகேஷ் பாபு இருப்பார்ல, அவர் கூட ஒரு ரிக்ஷா ஓட்டு வருவாரு. அந்த மாதிரியே இருக்காங்க. எவ்வளவு ஸ்மார்ட்டா. ஐயோ, சும்மாவே போன் பண்ணி கலாய்ப்பா எங்க அப்பாவை. இப்போ நேரே கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ ஃபுல்லா கலாய்ச்சிட்டு. இன்ட்ரோலாம் முடிஞ்சிச்சு. ஆனா பட் இந்த குரூப்போட பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குன்னு அதை நான் சொல்லியே தீருவேன். சொல்லு. நான்லாம் என் குடும்பத்துல எங்க அப்பா கிட்ட அப்பா சினிமாக்கு போறப்பான்னு சொன்னேன். அது எங்க அப்பா என்ன சொன்னாரு? நான் சொன்னலடி, இவன் உருப்பட மாட்டான், இவன் செருப்பால தான் அடி வாங்க போறான், மாறுதாவே எங்க அப்பா சொன்னார். எங்க அம்மா ஐயோ ஒரு புள்ளியோட நிறுத்தி இருப்பேன், ரெண்டாவது புள்ளி தண்டமா போச்சு. எங்க அம்மா திட்டினாங்க. என் தங்கச்சி என்னை அண்ணன்லாம் கூப்பிடாத அப்படி என் குடும்பத்துக்குள்ள என்ன தடுத்தாங்க. ஆனா இதே மோனிஷா அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா நான் சினிமாக்கு போறான்னு சொல்றதுக்கு முன்னாடி அம்மா வந்து நான் தான் கேமராமேன், தங்கச்சி வந்து நான் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்பா நான் தான் இபி பர்சனல் மேனேஜர் அவனோட பவுன்சரை கூட சொல்லி அந்த பொண்ணை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. த கிரேட் ஃபேமிலி. உன்னோட தப்பா நினைச்சிட்டேன். எப்படி ஆங்கரிங் தெரிஞ்சிச்சு? அவன் கூகுள்ல ஆங்கர்ல என்ன பண்ணணும் அப்படின்றத சர்ச் பண்ணி பார்க்கும்போது அடுத்த வர்ற கெஸ்ட புகழ்ந்தும் தன்னை இகழ்ந்தும் பேசுவதுதான் ஆங்கர் வேலை அப்படின்னு பார்த்துட்டு இப்ப மாப்போட அண்ணன் மேல ஏறினா கூட அண்ணனை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் அப்படின்றத உங்களுக்கு சொன்னதுதான் அவருக்கு சொல்றான். பிராக்டிஸ் தான் பண்ணி நிக்கிறேன். நீ இன்னும் மோனிஷா
நீ ஃபர்ஸ்ட் டைமா ஷோக்கு ஃபேமிலியோட வந்திருக்கல, நீ இன்ட்ரோ பண்ணு. இதுதான் எங்க அப்பா, பேரு பிஜு. கண்டிப்பா இன்னைக்கு அப்பாவை பிச்சு பிச்சு தான் நாங்க கொடுப்போம். பிச்சு பிச்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் மலையாளி, இவங்க தமிழ். ரதி தேவி, ரெண்டு பேரும் லவ் மேரேஜ். மலையாளி தமிழ் லவ் ஆமா. மேரேஜ். ஆக்ஷன் ஹீரோ பிஜு நவரு, நிவின் பாலி நவரு. அப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆனது எந்த வருஷம்? அவள் தான் மாட்டினாரு. 1999. ஏய், 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 நான் 1999 நான் பிறந்துட்டேன். 1999ல யாரை கல்யாணம் யார பண்ணீங்க? கல்யாணம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம்? இது ஒரு நல்ல கேள்வி, எங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கு. 1998ல 1998ல. ஒரு சின்ன 99ல பொறுத்தான். ஓகே ஓகே ஓகே. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் நாங்க. நான் மோனிஷா, இவன் நிதிஷா. நீங்க வந்ததுல இருந்து மோனிஷா கிட்ட தான் பேசிட்டே இருக்கீங்க. மோனிஷா எல்லாம் சொல்லிருச்சு. ஆனா மோனிஷா தங்கச்சி கிட்ட நான் 2 வார்த்தை பேசணும் ஆசைப்படுறேன். பேசவா? அவ அமைதியா இருக்கா, திட்ட மாட்டான்னு நினைக்காத. என்னோட கேவலமா திட்டுவா. நீ இவ்வளவு அமைதியா இருக்கிற ஆள் கிடையாது, அது நல்லாவே தெரியும். உங்க அக்கா பத்தி ஒரு 2 விஷயம் பாராட்டுற மாதிரி சொல்லு. நீங்க எப்ப அங்கிள் பண்ணுவீங்க? ஆட்டோக்காரன் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அம்மா நல்ல ஃபேமிலிமா. நீங்க இது வந்து நமக்கு 12 எபிசோட் தாண்டி இப்ப 13வது எபிசோடு கிட்ட வந்துட்டோம். ஓகே, அது நியூ இயர் ஸ்பெஷல். அதுல நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. எபிசோட் பார்க்காமலாம் வந்திருக்க மாட்டீங்க, எபிசோட் பார்த்திருப்பீங்க. Yes. பார்த்துட்டும் என்ன பிளானோட வந்திருக்கீங்க? அப்பாவை நேரடியா எதுவும் பண்ண முடியாது, அதனால இந்த ஷோக்கு கூட்டிட்டு வந்தா அப்படி இன்டைரக்டா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு நேரா அடியாவே பண்ணிடலாம். அம்மா நான் வந்து இன்ட்ரோல இருந்து பாக்குறேன், நீங்க ரொம்ப ஹாப்பியா சிரிச்சிட்டு ஸ்மைலோட இருக்கீங்க. ஆனா இந்த ஷோ பார்த்திருக்கீங்க, அப்படி இருந்த ஸ்மைலோடவே இருக்கீங்க. வை இல்ல பனிஷ்மெண்ட் அவருக்கு தானே, அதனாலேயே சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. அப்ப காப்பாத்த வரல. அந்த பொருளெல்லாம் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, காப்பாத்த மாட்டேன். ஐயோ அந்த பிளானோட தான் வந்தாங்க. நான் எல்லா பொருளும் வேணும், ஏதோ இப்ப ஜெயிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னா. அப்படி சொன்னதானே நீ வருவ. இங்க கூட்டிட்டு வந்தா உண்மையை சொல்லுவோம். நீங்க இந்த ஃபேமிலி இந்த ஒரு பிளான்ல வந்திருக்கீங்களா? ஆப்போசிட்ல ஒரு ஃபேமிலி வர போகுது. அதுக்கு தான் ஆமால? Yes. அது அவங்க என்னவா? என்னென்ன பிளான்லாம் வர போறாங்கன்றத நம்ம பாத்துடலாமா? சரி, அதுக்கு முன்னாடி உங்க இடத்துக்கு போயிட்டு ஓகே. அதிர்ச்சி, அண்ணா. நீ கேட்ட மாதிரி ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க. Yes. இன்னொரு ஃபேமிலி வர போறாங்க. நீ என்ன கேட்ட? வர்றவங்கள பார்த்தோன்னே எனக்கு அப்படியே உதறணும் அப்படின்னு இல்ல. ஆமா. பார்த்தோன்னு இல்ல, அவருக்கே உதறும். மாத்திரை போடலன்னா அவருக்கே கொஞ்ச நேரத்துல உதற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மரை கூப்பிட போறேன் நான். சூப்பர். அவரும் நம்ம கூட டிராவல் பண்ணவர். டாப் குக் டூப் குக்ல நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஒரு முக்கியமான ஆள். ஓ, அவர்கிட்ட நீ என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம எதிர்பார்க்கிற ஆன்சர் அவர் சொல்லவே மாட்டார். அந்த மாதிரி பதில்களை புதுசு புதுசா அவரே யோசிச்சு சொல்லுவார். ஓ அவரா? சூப்பர். அவருக்கு நல்லாவே தெரியுமே. தெரியும்ல? என்ன பேர் அவர் வளருவாரு. ஆமா, ஆமா. Yes, அவர் நல்லாவே தெரியுமே. அவரை நான் கூப்பிடுறேன். அவரு இன்னைக்கு ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அவங்க ஃபேமிலி என்னென்ன பிளானோட வந்திருக்காங்கன்றத பார்த்தலாமா? லெட்ஸ் வெல்கம் ஜிபி முத்தண்ணா ஃபேமிலி. இப்படி 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 சார், கண்ணு தெரியாத ஓட்டுற மாதிரி இருக்கு சார். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு? மோனிஷா, அதாவது ஒரு விஷயம், உனக்கு எவ்வளவு வயிறு எரிஞ்சது டீம்ல எரிச்சிருக்கு. ஏய் பைத்தியம், அது உன்னுடைய வயித்து எரிச்சல்டா. டேய், டேய். என்னோட வயித்து எரிச்சலா? அவர் எது ரூட் எது என்ட்ரி? அண்ணே, ஒரு நிமிஷம், கண்ணாடியை கழட்டு முதல்ல. கண்ணு தெரியாத ஓட்டுற மாதிரி அங்கேயும் ஓட்டிக்கிட்டே இருக்காருண்ணே. தெரியப்பா. இப்பதான் தெரியுது. முதல்ல இறங்குறேன், அடுத்த ட்ரிப் போற மாதிரி. இறக்கி விடுறா, இறக்கி விடுறா. பா பா பா. அண்ணே, பாத்து. யார் அநியாயப்பட்டா? அவ்வளவுதானே. மோனிஷா ஆய் ஆய் ஆய். வேஷ்டிக்கு இந்த மாதிரி ஒரு பெல்ட்டை நான் பார்த்ததே இல்லை. என்னது இது? எப்பா எங்க ரிச்சாவுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஏன்னா நம்ம வேஷ்டி கட்டி இருக்கோம், பிஸ்கு புஸ்கு ஆயிடக்கூடாது. ஓகே, ஓகே. அதனால பாதுகாப்பாக இதுக்கு மேல மக்கள் வந்து- ஷோ மட்டும் தான் பார்க்கணும். ஸ்டைல். சரி, நீ இது பேசாத. இது எதுக்கு? கண்ணாடி வந்து எனக்கு ஒரு முக்கியமான இது. ஆ. கண்ணாடி போட்டோன்னு எப்படி இருக்கும் பாரு. யார வேணா பார்க்கலாம், இந்த ஆண்டி வேணா பார்க்கலாம். மாட்டிக்க தப்பிக்கலாம் யோசிக்கிறீங்க. நான் ஒரு ஷோ பார்த்தா இருக்கேனா, கல்யாணம் முடியல. அதுக்கு உனக்காக நான் வந்து ஷோ வரதுக்கு முன்ன கூட்டி எங்கேயாட்டும் பொண்ணு கிடைக்குமான்னு தேடினேன். அண்ணே. ஆனா ஒரு பொண்ணும் வாய்க்க மாட்டேங்குது. ஷோ பார்த்து பாக்குற பொண்ணுலாம் அவனா துப்பியா சார்? புரியல. நீ சொல்ல, உன் ஃபேமிலியை நீ இன்ட்ரோ கொடுன. இது நம்ம பொண்டாட்டி. நம்ம கூட ஐயோ, அம்மா, இப்ப அதுலப்பா ஒரே கமாண்ட்ல வந்து என் பொண்டாட்டி கூட ஒரு போட்டோ போட்டு நம்ம பொண்டாட்டி சூப்பரா இருக்காங்க. நான் கல்யாணம் முடிச்சு செலவு பண்ணி 4 பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப அவங்க சொல்ல நீதான் சொன்ன. அந்த கமாண்ட பார்த்து பார்த்து எனக்கு அப்படி வந்துட்டுப்பா. Okay. நானே வீட்டுல இருந்து ஒரு வீடியோ போட்டு, தலைவரே நண்பர்களே என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அப்படிதான் வருது எனக்கு. அண்ணே, அக்கா நேமு? அக்கா நேம் வந்து அஜிதா. இது வந்து சரி நில்லு. இது என் பொண்ணு, மூத்த பொண்ணு.
இந்த கண்ணாடி கட்டிடுறேன். கொடுங்க வச்சுக்க இவன் பேரு வந்து நித்யஸ்ரீ. நித்யஸ்ரீ. என் லாஸ்ட் பிள்ளை எனக்கு வந்து ரொம்ப தங்கமான குணம். இன்னைக்கு வரைக்கும் அப்பா வந்து மரியாதையா பேசுறாலும் ஒரு இவ ஒருத்தி தான். ஓகே லாஸ்ட் புள்ள கன்ஃபார்மா? பேரு சொல்லுங்க பாப்பா பேரு. பாப்பா பேரு வந்து முத்து இலக்கியா. நான் வந்து உன்னை முத்துனே கூப்பிட்டுமா? இலக்கியா கூப்பிட்டுமா? நீ எப்படினாலும் கூப்பிடுப்பா. நீ எப்பவுமே ஒரு டயலாக் ஒன்று சொல்லி ஒரு லெட்டர் படிக்கும் போது இல்ல பேதியில போவான், அதை ஒருத்தர் சொல்லு. இல்ல பேதியில போவான். ஓகே போவ நடத்தல அதுதான் நீ பாத்துட்டு இருக்கல. நீ இன்னைக்கு பேதியில போவான்ல, பேதி ஆயிட்டு தான் போவான். நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே ஏண்டா கண்டிப்பா நடக்கும்ண்ணே. ஏன்னா உன் ஃபேமிலி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? இன்னும் நிறைய நிக்க வச்சு பேசணும் தான் சார். அண்ணனோட லுங்கி இடிக்குது. அதனால நீங்க அங்க போய் நில்லுங்க, நம்ம நிகழ்ச்சி ஆரம்பம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே மோனிஷா, நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தோடனே என்ன கான்ஃபிடன்ட் இருந்துச்சு? இப்ப ஜிபி முத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த லெவல்ல கான்ஃபிடன்ட் இருக்கு உனக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தோணுச்சு. இப்ப அவர் ஜெயிக்க கண்டிப்பா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. என்ன மோனிஷா? அண்ணா நீ ஜெயிப்பன, நம்ம ரெண்டு பேரும் ஜெயிக்கிறோம். ரெண்டு பேரும் ஜெயிப்போம். ஜெயிக்கிறோம். இந்த ரெண்டு ஆங்கர்ல வந்து புதுசா வந்துடுவாங்கல முளைச்சி இவங்களையும் பாடாப்படுத்துறோம். ஓகே சரி ஓகே. உங்க டீமுக்கு ஒரு கேள்வி கேட்டாலும் அதே மாதிரி கேட்பானே. உனக்கு எந்த வருஷம் கல்யாணம் நடந்துச்சு? எத்தனாவது கல்யாணம்? சொல்றேன். இது ஸ்டைல் வரல, குத்து சிம்பிள் பேசா. அப்படி இப்ப சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? 2000. சார் சொல்றேன். சார் பஸ்ல அழுத்த போறாரு சார். அவருக்கு ஒண்ணுமே புரியல சார். 2010. 2010. நான் பிறந்தது அவ்வளவு நீ பிறந்தே 10 தானா? சாரி. என்ன எல்லாம் மூத்த பொண்ணு பிறந்த தேதியே கல்யாண நாளா கொண்டாடுவீங்களா? ஆமா. இல்லப்பா எனக்கு இந்த கல்யாணம் பண்ண ஞாபகமே மறந்து போச்சு எனக்கு. அண்ணே குத்து மதிப்பானாவது சொல்லுனே. 2009. கொஞ்சம் மறதி. அப்பப்ப மறதி. பாப்போம் அந்த மறதி எந்த மாதிரி இருக்கு, ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துலாமா? எஸ். ஓகே ரெண்டு ஃபேமிலி குடும்ப தலைவர்கள் இங்க வாங்க. மகேஷ் பாபு அண்ட் ஜிபி முத்தண்ணா வாங்க. ஏய் லுங்கிய கழட்டு. ரெண்டு பேரும் வெள்ளை சட்டை வேற. இது எங்க வைக்க? அப்படி போடுன. என்னடா புரியலண்ணே. இந்த குடும்ப தலைவருக்குமே நாங்க ஒரு காஸ்டியூம் கொடுப்போம். அந்த காஸ்டியூம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் போடுவீங்க. காஸ்டியூம்ல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றத பார்க்கிறதுக்கு நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நாங்களும். ஓகே அந்த காஸ்டியூமை உள்ள கொண்டு வாங்க. என்ன வந்தோடனே கொடுக்குறீங்க? அது இதுல என்ன இருக்குன்றத பாத்தலாமா? என்ன காஸ்டியூம் இருக்குன்றத பாத்தலாமா? ஓபன் பண்ணுங்க. சார் என்ன நைட்டி மாதிரி இருக்கு. அப்பா நைட்டில போடுவீங்களா நீங்க? இங்க பாருங்க அண்ணே. ஐயோ இது எப்படி அவர் போடுவாரு? அவர் ரொம்ப கம்மியா இருக்குண்ணே. கீழே போட முடியாது. ஏதாவது கொடுத்தா உனக்கு கீழே தான் போடணுமா? ஆஹா இது மேல வச்சு பார்த்தாலாம் நமக்கு சரியா தெரியாது. இதை நீங்க ஒரு தடவை போட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா நியூ இயர் வர போறதுனால ஒரு புது சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். என்ன செஞ்சு? நீங்க ஆபீஸ் ரூம்லாம் போக தேவையில்ல. அப்ப இங்க வச்சு மாத்துனீங்க. ஐயோ இப்படி ஒரு சேஞ்சா? நீ காஸ்டியூம் போய் மாத்திட்டு வரலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்டும் தேர்ட் ரவுண்டும் குடும்ப தலைவர்கள் இங்கே தான் ஆட போறாங்க. பாக்கி இருக்கிற 2 ரவுண்டும் செகண்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட ஆபீஸ் ரூம்ல இருந்து ஆட போறீங்க. பக்கா. ஓகே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அப்ப நாங்க இங்க ஆடணுமா? ஆமா அப்படியே ஆடிடுவோம். மோனிஷா அப்பா வெளியே போனோடனே ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகுது. அது அவர் எப்படி பாக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் நானும் யோசிச்சுட்டு. நீங்க அப்பா நினைச்சு பயப்படுறீங்க. நான் ஜிபி முத்தனை எப்படி இருப்பாரு நினைச்சு நான் பதட்டத்திலே வாழ்றேன். என்ன ரோடு போட்டு வச்சிருக்காங்க செட்டுல. இந்த ஷோல அவங்க 2 பேரும் டிராவல் பண்ண போறாங்க இல்லையா? அதுக்காக நாங்க ரோடு போட்டுருக்கோம். இல்ல இது வரைக்கும் இந்த எபிசோட பார்த்தது இல்ல ஒரு தடவை கூட. இப்படி இன்னும் பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. ஆனா ஆங்கர் மாத்திர மாட்டீங்களே. அது மோனிஷா கையில தான் இருக்கு. ஏய் இதையும் தாண்டி நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க கிட்ட அந்த காஸ்டியூம் கொடுத்துட்டு போனோம். அந்த காஸ்டியூம்ல அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்றத நம்ம பாத்துடலாமா? எஸ். வாங்க மகேஷ் பாபு அண்ட் ஜிபி முத்தண்ணா வாங்க. புச்சு குட்டி. என்னமா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்தோம்னே ரெடியா போட்டுட்டு இப்படியே நின்னுட்டு இருக்க. சொல்லு புச்சு எப்படி இருக்கு Dress? இது நல்லா இருக்கு. திருப்பி பார்த்தா சமஜானே இருக்கு எனக்கு. இன்னைக்கு புச்சுமா கலக்க போகுது. மலைக்கணி மஞ்சாரோ
என்ன நக்கலா டேய், டேய், வேணாம்டா. ஏய் அதிர்ச்சி டேய், விட்டுடா எங்க அப்பாவை. பொண்ணு கிடைக்கலன்னு இப்படியா? அண்ணே எங்க அம்மாவும் கேக்குறாங்க பொண்ணு கிடைக்கலன்னு அப்பா கூட ஆடுறானே அவன். மா நித்யஸ்ரீ நீ சொல்லுமா அப்பா எப்படி இருக்காரு? அசிங்கமா இருக்காரு. காமெடியா இருக்காங்க. முத்து முத்து என்ன என்னப்பா பாக்குறது எப்படி இருக்காரு? நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? உன்னை பெத்ததுக்கு போதும். நீ பெத்ததுக்கு நீ பெத்தியா? ஆமா இல்ல இல்ல என் பொண்டாடி பெத்து குழப்பாதி இல்ல சும்மா இல்ல. நான் குழப்புறேனா? சரி இந்த மாதிரி ரோட்லாம் போட்டுருக்காங்களே என்ன காரணத்துக்காக போட்டுருப்பாங்க? இது தெரியலையே எனக்கு. ஓகே அவங்க ரெண்டு பேருக்கு புரியணும்ன்றது இங்க அவசியமே கிடையாது. உங்க ரெண்டு பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சு கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேவா? கரெக்டா பண்ணிடுறோம். நம்ம மொத்தம் 4 ரவுண்ட் விளையாட போறோம். 4 ரவுண்டுக்கும் நிறைய கிஃப்ட் இருக்கு போகுது. அந்த கிஃப்ட்லாம் என்னன்றத பாத்துருங்க. கிஃப்ட் தான். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ டிசில கிஃப்டிங் கூட தானே வந்த. தீனா எனக்கு கண்டிப்பா அது சைக்கிள் வேணும்பா. அது சைக்கிளா? அந்த ஓட்டுறாங்களா அது கூட ஒருத்தன் இருக்கான். இவனை தட்டிக்கு தொப்பியை வச்சு நிக்கான். அவனை அதை ஓட்ட வைக்கணும். எனக்கு கண்டிப்பா அந்த அடிச்சிருந்தீ. தொப்பைய மறைச்சிட்டு பேசுற பேச்ச பாத்தியா? இந்த டவலை வச்சு நீ தொப்பைய குறைச்சிருக்க. என்ன சொல்லுப்பா? ஓகே இந்த 4 ரவுண்டுக்கான கிஃப்ட் எல்லாம் பாத்துட்டீங்க. நம்ம மாமா மனசுல எவ்வளவு நம்ம பார்க்க போற முதல் ரவுண்ட் பஞ்சதந்திரம். இந்த பஞ்சதந்திரம் ரவுண்டுக்கான கிஃப்ட் என்னன்றத பாத்துறலாம். கோபாலண்ணா ரெக்லைனர் சோஃபா அடிச்சிரு. இல்ல அவன் கண்டிப்பா அவள் தேவை இருக்கு. என் பொன்னாடி குறுக்குங்க கண்டிப்பா அடிச்சிரு. சோபா எடுத்துட்டு போயிடலாம். ஓகே இவ்வளவு நாள் வந்து நாங்க பஸர் ரவுண்டா விளையாடிட்டு இருந்தோம். நாங்க கேள்வி கேட்டோம்னா நீங்க பஸர் பிரஸ் பண்ணணும். இந்த தடவை உங்க 2 பேருக்கும் நான் காமனா 5 क्वेश्चंस கேட்பேன். உங்க 2 டீம்ல இருக்க குடும்ப தலைவர்களும் இங்க ஒரு முட்டை வச்சிருப்போம். அந்த முட்டைய வாயில கவிட்டு ஆப்போசிட் சைடுல அந்த முட்டையை கொண்டு போய் யார் ஃபர்ஸ்ட் சேர்க்கறாங்களோ அவங்க தான் ஆன்சர் சொல்ல முடியும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா உங்களை நாங்க ஃபுல்லா ராப் பண்ணிடுவோம். வாயில முட்டையை கவிட்டு நீங்க தவழ்ந்து போயே அந்த முட்டையை யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்ல முடியும். ஒரு ரவுண்ட் சுத்தறதுக்கே அவர் தொப்பைய சார் என்ன அந்த தொப்பைய பாத்துற சொல்றீங்க அண்ணா என்னனே இவரு? பாப்போம். ஏய் இது நியூ இயர் ஸ்பெஷல்ரா. முஜுக்குட்டி பாவனே இதுக்காக ஷேவ்லாம் போட்டு அழகா கியூட்டா வந்துச்சுனே. ஃபுல் துணியை சுத்தி மூடிட்டீங்க. என்னனே பண்ணுவார் அவரு? ராப் பண்ணிருங்க 2 பேரையும். வந்திருந்து பாவம் காஸ்டியூமா போட்டுட்டு இருக்காங்க தவிர ரவுண்டு வைக்க மாட்டாங்க. லைட் தள்ளி வந்து பாருங்களேன். ஜெகன்மோகன் படத்துல 2 குட்டி சாத்தா வரீங்களே அந்த குட்டி சாத்தா மாதிரியே இருக்காங்க. பெரிய சாத்தான். பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அண்ணனை எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல இந்த மாதிரி தான் பாப்பேன் நான். ஃபுல்லா பேக் பண்ணி தான் வருவார். அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க அண்ணனை பாப்பீங்க. என் புஜ்ஜுமா செல்லத்தை பாத்தீங்களானே? இங்க பாருங்க டாடியா வந்தாரு. இப்ப மம்மி டாடி ஆயிட்டாரு. என்ன ஐயோ அவரால கைய கூட ஆட்ட முடியாது. இப்ப நீங்க 2 பேரும் கொண்டு போய் முட்டையை சேர்க்கணும் இல்லையா? ஆமா. அப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது முட்டை உடைஞ்சிருச்சுன்னா திரும்பி வந்து முட்டையை எடுத்துப்போம். உடஞ்ச மறுபடியும் வரணுமா? அப்ப உடையாம எடுத்துட்டு போங்க. சரியா? சரி. அப்படி உடைஞ்சுன்னா நான் ஒரு முட்டையை கொண்டாந்து கொடுக்குறேன். அப்படியே கொண்டாந்து கொடுக்குறேன். நீங்க உடையாம எடுத்துட்டு போங்க. சரியா? சரி. ஓகே அவங்களோட பொசிஷன்ல போட்டுடலாமா ஃபர்ஸ்ட்? போட்டுருமா? இது வேற பாய் போடுற மாதிரி சொல்றாரு. வாங்கப்பா வாப்பா. என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு பாரு. பாப்பா படுங்க. ஏய் பாத்துடா. அதிர்ச்சி இப்ப பாரு இதுதான். சார் ஐயா இங்க பாரு பேசுறாங்களே புடி இந்த காலம். புதுசா ஆர்டர் பண்ண கிஃப்ட் மாதிரி. ஏய் எதுடா என்ன முதல் தடவை எங்க ஷோல கடைசி ரவுண்ட்ல தான் வந்திருக்க கெஸ்ட் இப்படி இருப்பாங்க. ஆனா முதல் ரவுண்ட்லயே இப்படி இருக்காங்க. ஓகேவா? அது முட்டை வச்சிரறேன். வச்சிருங்க. பஞ்சதந்திரம் ரவுண்ட்ல உங்களுக்கான முதல் கேள்வி தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது? ஐயோ முட்டை வச்சிட்டாரு. ஐயா ஐயோ இந்த தண்ணி பாம்பு நினைக்கிறேன். நினைக்கிறியா? அங்க பாரு உன் புருஷன் கஷ்டப்பட்டு உருண்டுட்டு இருக்கான். போங்க போங்க. கவர் முடியும். ஏய் முருஷா ஓகே முட்டையை வச்சிட்டீங்க இப்ப ஆன்சர் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பாருங்க அக்கா.
அதிர்ச்சி. எப்படி இவ்வளவு டேலண்டா இருக்கு எப்படின்னு? அங்க பாரு 2 பொண்ணும் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லி எவ்வளவு பதறாங்க. இங்க பாரு அவள கண்ணு போல இருக்கு பாரு அவள. ஏய், பொண்டாட்டி இவன் அண்ணே ஜூல குழந்தை எட்டி பார்க்கல பாம்ப. ஏய் ஜாலியா இருக்கு. ஜூல எட்டி பார்த்துட்டு இருக்கு. ஓகே அப்பா போய் ஃபர்ஸ்ட் முட்டையை போட்டாங்க. நீங்க ஆன்சர் சொல்லுங்க. தெரியாது. தெரியாதா? தெரியாதா? பாவமா அந்த மனுஷன் தண்ணி பாம்போட மோசமா போயிருக்காருமா. ஜிபி முத்தண்ணா வாழ்க. கஷ்டப்பட்டு பெத்ததுக்கு சொல்லு. 5 4 3 2 1 சரி ஓகே இது மேல நீ சொல்லு மோனிஷா. எங்க அம்மா சொல்றாங்க. சொல்லுமா மஞ்சு சொல்லுங்க. தஞ்சாவூர். இந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் போய் முட்டையை போட்டு எந்த எனக்கு ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லி தவறான ஆன்சர் கொடுத்திருக்காங்க ஜிபி முத்தண்ணா ஃபேமிலி. சோ அதனால இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா மோனிஷா ஃபேமிலிக்கு போகுது. நம்ம காபாலண்ண மோனிஷா ஃபேமிலி கிட்ட போறாரு. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அந்த பாம்பு ஏதோ தவளைய முழுங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல வா மூக்கு சொரிஞ்சு உள்ள. சார் நான் ஆங்கர் சார் மூக்கு சரி கூப்பிடுறீங்க. சொரிஞ்சு உள்ள. ஏய் எங்க அப்பாக்கு கால் சொரியுதாடா. ஏய் உனக்கு வேலை இருக்கு. ஐயோ அங்கெல்லாம் சரியா முடியாது. ஏய் ஒண்ணுக்கு வந்து கொஞ்சம் அவசரமா அவுத்துணும் அதையும் பாத்துக்கோ. அவசரமா அவுத்துணுமா? இப்படி கெட்ட எப்படி செய்யற? ஓகே 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 உனக்கு வரதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம் ஓகேவா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சிலுக்கு சட்டை நீ வெயிட் கட்ட டாக் மீ என்ற லைன் இடம்பெற்ற பாடல் இது. ஏய் ஈஸி ஈஸி. ஏய் ஈஸி தள்ளி. எங்க அங்க பாரு. ஏய் 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 இவர் கிண்டிக்கே போயிராரு போல சார் பாஸ்டா போறத பார்த்தா. ஏய் கம் ஆன் ஐயோ போட்டுட்டாரு. ஏய் ஏய் புச்சி பாத்தியா? மாதியில இருந்து ரவுடி பேபி. மோனிஷா ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை போட்டுருக்காங்க. சொல்லுங்கம்மா. ரவுடி பேபி. பேரு ரவுடி பேபி. ஓகே இந்த ஆன்சர் கரெக்டான்றத பாத்துறலாம். கோபாலண்ணா கரெக்ட் ஆன்சர். டான்ஸ் ஆடு பாப்போம். டான்ஸ். ஓகே என்ன ஜிபி என்ன சோபா போயிட்டே இருக்குண்ணே. எங்க பாரு கோபாலண்ணா அந்த பக்கம் போயிட்டாரு. என்ன செய்ய? அடுத்த வாட்டி என்ன பண்ணுங்க நீ ஸ்ட்ரைட்டா சோபால படுத்துருங்க. அதான் கரெக்ட். இல்லனா வேலைக்கு ஆகாது. இப்போ ஆல்ரெடி 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க மோனிஷா ஃபேமிலி. இன்னும் ஒரு கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னாலும் மோனிஷா ஃபேமிலி வின் பண்ணிடுவாங்க. நீங்க 3 கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த சோஃபா ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அது கூட பாடி எடுத்துறோம்ல. பாடி எடுத்துறோம்ல. பாடி பாடியா? இல்ல அப்படி இல்ல இல்ல அவங்க எடுத்து இங்க வைக்கணும்ல. ஓகே ஓகே அண்ணே இல்ல நான் முட்டையை முதல்ல போட்டுறேன் என் பொண்ணு சொல்லிருப்பா. தப்புன்ட்டேன். இனிமே கரெக்டா முட்டையை போட்டு சரியா? டபுள் மீனிங் பேசுற நீ. உங்களுக்கான 3வது கேள்வி ஒரு ஆடியோ ஒன்னு ப்ளே ஆகும். அந்த ஆடியோ எந்த படத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத கரெக்ட்டா சொல்லு. ஓகேவா? அக்கா ஈஸி. டிஜே ஈஸி. ஆடியோ ப்ளீஸ். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அப்பா 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 இப்போ டக்கு டக்கு. ஐயோ முட்டி வச்சாதீங்க 7 ரூபாய் முட்டை. அதிர்ச்சி. முட்டையை போட்டோன்னே நிகழ்ச்சி முடிஞ்சுன்னு தூங்கிடுறாரா? அண்ணே நான் கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு உன் டீமுக்கு பதில் தெரியுமா தெரியாதான்னு யோசிச்சு தான் போறியா? இல்ல இல்ல தெரியுமோ தெரியாதோ நீ முட்டையை போடணும். சரி ஓகே ஆன்சர் சொல்லுங்க. வாட்ஸா. ஓகே ஜிபிஎன் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் முட்டையை போட்ட ஆன்சர் பாஷான்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆன்சர் கரெக்டான்றத பாத்துறலாம். கோபாலண்ணா ஓகே கரெக்ட் ஆன்சர். கோபாலன் யாருல? கோபாலன் யாரு? கோபாலன் யாருன்னு தெரியாதா? அவர் தான் எங்க ஷோ முதலாளி. அவர் தான் கோபாலன். கிஃப்ட் தர கடவுளே. இவங்க தான் கோபாலன். இவனை பார்த்தா கோபால் பேர் வச்சிருக்க மாதிரி இருக்கு. கோபாலன் இந்த பக்கம் போறாரு அந்த பக்கம் போறாருன்னு அதனால அவர் தான் கோபாலன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல். கோயிலா போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க வேணும்னு உருண்டது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களால இன்னைக்கு உருள்றாரு. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் டை ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் யாருக்கு சோஃபான். ஓகேவா அண்ணே? போயிடுவியா? முட்டையை கரெக்டா போட்டுருவியா? நான் முட்டையை போட்டுறேன். அதிர்ச்சி தவளைய முழுங்கி இருக்கு அந்த பாம்பு. அதை எடுத்து வந்து போடுங்க. மோனிஷா ஃபேமிலி 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஜிபி முத்து ஃபேமிலி 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கான 4வது கேள்வி டாப் குக் டூப் குக் இறுதி போட்டியில் அதிர்ச்சி அருணுடன் இணைந்த உறவினர் யார்? ஐயோ என் குடும்பத்துக்கு நான் கூட பாஸ்டா போலியா குடும்பத்துக்கு எவ்வளவு பாஸ்டா. ஐயோ ஜிபி உடைச்சிச்சா. அப்பா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபேமிலி சொல்லுங்க. அக்கா. மோனிஷா நீ சொல்லுமா? நீங்க என்ன சொல்றீங்க? தங்கச்சி. ஓகே ஜிபி ஃபேமிலி அக்கான்னு சொல்லிருக்காங்க. மோனிஷா ஃபேமிலி தங்கச்சின்னு சொல்லிருக்காங்க. அக்காவா தங்கச்சின்றத பாத்துலாம். கோபாலண்ணா
ஐயோ தங்கச்சிக்கா அக்கா இல்ல தங்கச்சி வச்சு போட்டீங்களா? இந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் முட்டையை போட்டு அக்கான்னு நம்ம ஜிபிஎன் ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. கூட வந்தது தங்கச்சி அப்படின்றதுனால இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா மோனிஷா ஃபேமிலிக்கு போகுது. ஆல்ரெடி 2 பாயிண்ட் எடுத்து இந்த மோனிஷா ஃபேமிலி இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லி 3 பாயிண்ட் எடுத்து இந்த ரவுண்டையே வின் பண்றாங்க. கை தட்டுங்க பாருங்க சார். அதாவது ஒரு மனுஷன் வழியில் இருக்காரு ஆனா ஜெயிச்சது ஆப்போசிட் டீம். பட் இருந்தாலும் அடுத்து கை தட்ட முடியும் நினைக்கிறார் பத்தியா? த கிரேட் மேன் ஜிபிஎன் ஒரு கிரேட். எனக்கு பதிலா விட மாட்டறல நீ. ஓகே இந்த ரவுண்ட வின் பண்ணதுனால ரெக்லைனர் சோஃபாவையும் கொண்டு போறாங்க மோனிஷா ஃபேமிலி. சோஃபா வந்திருக்கு. அப்பா அப்பா சோஃபா அப்பா சோஃபா. சோபா போயிடுச்சு சோபா. எது பண்ண பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ யாருக்காக இந்த ஷோ வந்திருக்க? உன் ரசிகர்கள்லாம் என்னென்ன கேக்குறாங்க தெரியுமா? உனக்கு ஒரு லெட்டர்லாம் வந்திருக்கு தெரியுமா? நீ அதை பார்த்திருந்தனா நீ நேரம் இந்த ரவுண்ட் ஜெயிச்சிருப்ப. இந்த பார். ஆனா பாவம் இந்த கஷ்டத்துல படிக்க வைக்கிறீங்க லெட்டர். நீ எவ்வளவா லெட்டர் படிச்சிருப்ப. ஆனா இந்த மாதிரி பொசிஷன்ல இந்த மாதிரி கெட்டப்ல நீ லெட்டர் படிச்சிருக்க முடியாது. தலைவரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேன். ஊர்ல மழை எப்படி? ஊர்ல மழையா? ஐயோ மழையே கிடையாது. சென்னையில பெஞ்ச மழை கூட எங்க ஊர்ல இல்ல. இல்ல நாங்களும் நீச்சல் அடிச்சிருப்போங்க இருந்து எல்லாரும் சேர்ந்து. சன் டிவிலாம் தொடர்ந்து பாக்குறேன். ஆனா நீ தான் தொடர்ந்து வர மாட்டற. அட பேல போவா நீ தான் பார்க்கல முதல்ல. நான் வந்துட்டு தான் இருக்கேன்னா. டாப்புக்குள்ள பாரு நான் வந்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே ஆனா டாப்புக்கு இப்ப வரது என்ன? அதனால மாமா மனசுலாயன்னு ஒரு நிகழ்ச்சி வருது. அதுக்கு நீங்க குடும்பத்தோட வரணும். கண்ணு அதுக்கு தான் வந்திருக்கேன் இப்பனா. இப்படிக்கு உங்கள் அன்பு ரசிகன் அதிர்ச்சியா தம்பி மாவனே நீ மாட்டனத பக்கத்துல வந்தையா? ஓகே இந்த ரவுண்ட வின் பண்ணி ரெக்லைனரை கொண்டு போறாங்க மோனிஷா ஃபேமிலி. இந்த சோபா உங்க வீட்டுல வைக்க போற, ஆள்ல பார்க்க போற, தூங்க போற. ஆனா உட்கார்ந்து ஒரு மனுஷனால என்ஜாய் கூட பண்ண முடியலடா. என்ன என்ன ஏதோ சொல்ல வந்து என்னது? என்ன சொல்றதுன்னா சோபா போட்டு தப்பு இல்ல. எனக்கு வந்து உட்கார்ந்து நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து டிவி பார்க்கணும். எப்படி உட்கார்ந்து? எப்படி? எங்க உட்கார்ந்து காட்டு. அக்கா வாங்க. அக்கா வாங்க. அக்கா வாங்க. ஆமா ஆமா. மோனிஷா நீ ஒண்ணு கவலைப்படாத. ரெக்லைனர் உங்களுக்கு தான். ரெக்லைனர் உங்களுக்கு இல்ல இல்ல இந்த கண்கொள்ளா காட்சியை நானும் பார்க்கணும். ஏன்னா பெரிய மனுஷன் 2 முட்டை போடுறாரு. ஏதோ ஆசைப்பட்டத நிறைவேத்துமா? தூக்கி விடு. இந்த ஒரு வேலை தான் பார்க்காம இருந்தா அதையும் பாத்துறேன். நீ எப்படி உட்கார்ந்து டிவி பாப்பியோ அப்படி உட்கார்ந்து பாரு. மெதுவா இருக்கா. இவங்க 2 பேரும் கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மாமா மனசுலாய ரவுண்ட்ல நம்ம பார்க்க போற செகண்ட் ரவுண்ட் என்ன சொல்ல போகிறாய்? நீங்க 2 பேரும் ஆபீஸ் ரூம் போங்க. ஆபீஸ் ரூமா? எதுக்கு? ஆபீஸ் ரூம்ல என்னால போக முடியாது. ஓகே நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் இங்க, செகண்ட் ரவுண்ட் உள்ள என்ன. அதனால நீ ஆபீஸ் ரூம் போக முடியாது அதானே? மோனிஷா அந்த இது ஞாபகம் இருக்குல? போய்டு. மனசுலாயோ. இருக்கு உனக்கு. ஓகே என்ன சொல்ல போகிறாய்? ரவுண்டுக்கான கிஃப்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். கோபாலனே உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த வருடம் பார்த்த படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது? ஜெயிலர் பார்த்தமோ. அங்க பாரு ஜிபிஎன் ஃபேமிலி எழுதிட்டு வந்துட்டாங்க. எப்படிம்மா? எப்படியும் புருஷன் தப்பா தான் சொல்ல போறான். கண்டிப்பாக உனக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காது. நீங்க ஒழுங்கா யோசிச்சு எழுதுங்க. ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மோனிஷா ஃபேமிலி என்ன ஆன்சர் எழுதிருக்காங்கன்றத பார்த்தலாம். ஏன் என்ன காரணத்தினால அமரன் படம்? ஏன்னா அவருக்கு மோஸ்டா பார்த்த படம் வந்து ஞாபகத்துல இருக்காது. லாஸ்டா பார்த்தது இதுதான். இதனால அவர் மனசுல இது நிக்கும் அப்படின்றதுனால அதனால என்னோட கணிப்பு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீ இவ்வளவு கோவப்பட்டு பார்த்ததே இல்ல. இப்ப பார்க்க போறீங்க. கேளுங்கப்பா. ஏய் இந்த வருஷம் ஃபுல்லா தானே சொன்னாங்க. நீ இப்போ இந்த மாசம் பார்த்ததுக்கு இப்ப சொல்றீங்க. ஏய் இல்ல மோனிஷா இதுல எங்க கோவம் இருக்குன்றத நான் கேட்கணும். நீ ஒரு நிமிஷம் அசிங்கப்படுத்துறாங்க புச்சு. கோவமா பேசுங்க, திட்டுங்க. ஏய் எவரா? ஏய் என்ன சார் இப்படி எழுதி இருக்கிற? நீங்க ஆன்சர் காட்டுங்கப்பா. மஞ்சுமல் பாய்ஸ். இந்த கேள்விக்கு தவறான ஆன்சர் சொல்லிருக்காங்க மோனிஷா ஃபேமிலி. இப்போ அந்த எல்இடில பாக்கும்போது ஜிபி முத்தன ஒரு சேப்பு கலர்ல ஒரு வண்டு இருக்குல்ல, அங்கங்க கருப்பு கருப்பா அத மாதிரியா தானே இருக்காரு. நம்ம ஜிபி அண்ணா முகத்துல சந்தோஷம் இருக்கு. அது ரொம்ப நேரம் நிலைக்குதான்ற பாத்துருவோம். ஓபன் பண்ணுங்க. இப்ப அண்ணனுக்கு கைதியை காட்ட போறேன் நானு. ஓகே என்ன காரணத்தினால ஜெயில இருக்கா? நாங்க ஃபேமிலியா போனது இந்த படத்துக்கு தான் போனோம். அண்ணே உலகத்திலேயே இப்படி ஒரு படம் நான் வந்ததே இல்லை. இந்த படம் பார்த்ததே இல்லை. 3, 2, 1 லப்பர் பந்த படத்தை கால் பந்து அண்ணே இந்த வருஷம் திரும்ப வீட்டுல வந்து போட்டு எல்லாரும் பார்த்த படம் வந்து கால் பந்து தான். கால் பந்தா ரப்பர் பந்தா? இங்க பாருங்க கல் பந்து எழுதி வச்சிருக்காங்க.
திரும்பி திரும்பி போட்டு காட்டினியே பாத்தியா ஒரு தடவை? இப்ப அந்த பந்து கிரிக்கெட்ல இருப்பாங்க அந்த ஆமா. படம் தான் பார்த்தாங்க. ரப்பர் பந்து, ரப்பர் பந்து. அப்ப அங்க நான் கேளுங்க. கால் பந்து ஆயிட்டேன். அக்கா மஞ்சள் சரி அக்கா. அஜி நீ என்ன படம் நீ வீட்ல வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன படம் பாத்தீங்க? ஒரே கால் ரப்பர் பந்தா? ரப்பர் பந்து தானே பாத்தீங்க? அதுதான் நான் எழுதி இருக்கேன். இந்த ரப்பர் பேண்ட் நான் பார்க்கல. பாக்கலையா? அண்ணே எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ஃபேமிலியோட லவர் பந்து பார்க்கல. ஐயோ சொல்லு. சமையல் பண்ணுவா பாத்தீங்களா? அங்க போயிட்டு வரனால அவ வந்து அந்த படத்தை மறந்து எப்படி? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த வருஷம் பார்த்த படத்துல ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு நான் கேட்டேன். அத அவங்க ஜெயிலர்னு எழுதிருக்காங்க. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஓகே, இப்போ ரெண்டு பேருமே தப்பான ஆன்சர் சொல்லிருக்காங்க. என்ன காரணத்துக்காக பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் மோனிஷா? டேப்பை மூடாம வைக்கிறது. டேப்ப மூடாததுக்கு நாமா விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. இந்த சைடுல டேப்ப மூடுறது இல்ல, உங்க வீட்ல என்ன வாய மூடுறது இல்லையா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தண்டனை கொடுங்க. Light அதான் off பயப்படுவாங்க. எப்போ கோவமா இருப்பாங்க. அதனால அவங்க தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. அஜி நான் உனக்கு முத்தம்லாம் கொடுத்துக்கணுமா அப்பப்போ? முத்தத்தை கூட கோவமா தான் குடுக்குறீங்களா? அதுதான் கோவப்படுறாங்க அக்கா. முத்தம் கொடுக்க வரணும்ல. ஏமா அங்க வா ஒரு சின்ன முத்தம். முத்தம் கொடுக்கறது இல்ல, முத்தம் கொடுத்தாலும் கோவம் தான். ஏன் கோவமா முத்தம் குடுக்குறீங்க? சாஃப்டா அப்படி குடுக்க தெரியல. நீ என்ன அழகா வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்து இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. இதான் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ யூஸ் பண்ணிக்கிற, அவரு யூஸ் பண்ணிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கான பனிஷ்மென்ட் என்னன்றத பாத்துடலாம். மணிகண்டன்